இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஏஎல்பி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ரீசனிங் கொஷின்ஸ். ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15 ஷிஃப்ட் இருக்குது. ஸோ ஒரு ஷிஃப்ட்டுக்கு 25 ரீசனிங் கொஷின் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி நான் ஒவ்வொரு ஷிஃப்ட் வீடியோவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ இதில் நான் ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவேன். ஸோ நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ மெயினாக நான் இந்த ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ரீசனிங்கோட கொஷின்ஸ் எடுத்துகிட்டு வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான காரணம், இப்போ அப்கமிங்கில் என்டிபிசி எக்ஸாம்ஸ் வரப்போகுது. ஸோ இங்கே நீங்கள் பார்த்துட்டு போகிறது அப்படியே அங்கே உங்களுக்கு வரும். ஸோ இதில் எந்தெந்த கொஷின்ஸ்லாம் ட்விஸ்டடாக கேட்டிருக்கானோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துட்டு போகணும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு அங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இதை பார்த்துட்டு போகிறது ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக தான் வந்து நான் மெயினாக வந்து இப்போ 2024 முடிஞ்ச அந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து சிலபஸ் அப்படிங்கிறத ஓரளவுக்காவது கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. கம்ப்ளீட் பண்ணலனாலும் உங்களால் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கேட்கக்கூடிய கொஷினுக்கு பதில் எழுத முடியும். என்ன டைமிங்குள்ளே போடுறதுக்கான அந்த சின்ன சின்ன நுணுக்கங்களை கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருந்திருக்கும். ஸோ ஒன்ஸ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி முடித்தவங்க, ஸோ விச் மீன்ஸ் ஒவ்வொரு கொஷினையும் எப்படி சால்வ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க டெய்லியுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறத ரீசனிங்க்கு போடுவாங்க. ஸோ யார் எக்ஸாமை கிளியர் பண்ணுறவங்க. ஸோ அப்போ டெய்லியும் ஒவ்வொரு செக்ஷனல் டெஸ்ட் போடும்போது அங்கே பண்ணுற தப்பை அடுத்தடுத்து திருத்திக்கிட்டே வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ஒரு டைப் ஆஃப் கேட்டகரி. ஸோ இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லெத்தாஜிக்காக இருப்பாங்க ரீசனிங் அப்படின்னாலே. ஸோ ரீசனிங் தானே, ஸோ போட்டுடலாம் அப்படின்ற ஒரு அசால்ட்டாக இருப்பாங்க. பட் ஆனால் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செலெக்ஷனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ரோல் வந்து ப்ளே பண்ண போகுது. ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி அசால்ட்டாக ரீசனிங்கை நினச்சிட்டு நீங்கள் போய் அங்கே உட்காரும் போது ரீசனிங்கில் நீங்கள் நிறைய சொதப்புறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஸோ அது எங்கே அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு வருஷ ப்ரிப்பரேஷனே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால் இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் எல்லாமே நீங்கள் தவிர்த்துருங்க, சரியா? ஸோ இந்த மாதிரியான விஷயத்த எல்லாமே தவிர்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரிகாஷனாக டெய்லி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஏஎல்பி அல்லது டெக்னீஷியன், அப்புறம் ஆர்பிஎஃப், அப்புறம் பேராமெடிக்கல், பிசி, இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸும் முடியும் இல்லையா? ஸோ இப்போ ரீசெண்டாக கேட்ட இந்த கொஷின்ஸை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதுமானது, ஒன் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணும்போது அது ஏன் தப்பு, எதனால் தப்பு, ஸோ கான்செப்ட் தெரியலையா இல்லை வேறு ஏதாவது மேட்ரா அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணிக்கலாம், சரியா? ஸோ எய்தர் நீங்கள் வீடியோவாக நான் கொடுக்குறத நீங்கள் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் போட்டுருங்க, சரியா? ஸோ இல்லை எனக்கு வீடியோவாக பார்த்தா டைம் அதிகமாக எடுக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் டெஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்கு எந்த கொஷின் தப்பாகுதோ அந்த கொஷினை வேணும்னா கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், சரியா? ஸோ ரீசனிங்க்கு வந்து இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்னா YCT புக்கில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷினை கம்பைல் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா டாபிக் கம்ப்ளைண்ட் பண்ணி வீடியோ போட்டுட்ருந்தோம். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி என்ன பண்ணிகிட்டு இருந்தோம், வீடியோவாக போட்டுட்ருந்தோம், மாரத்தான் மாதிரி. பட் ஆனால் இப்போ மேக்ஸ் கிராஷ் கோர்ஸ் வந்து அதே YCT புக்கை மேக்ஸ் கிராஷ் கோர்ஸாக நம்ம ஒரு கோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம ஆப்பில் மேக்ஸ் கிராஷ் கோர்ஸை முடிச்சே ஆகணும். ஸோ அந்த கட்டாயத்தின் காரணமாக இப்போ நான் ரீசனிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணேன்னா அது கீழே டவுன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ NTPC எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மேக்ஸ் கிராஷ் கோர்ஸை முடித்து எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த பிப்ரவரி முடியறதுக்குள்ளார நான் கிராஷ் கோர்ஸையும் முடிக்கணும். ஸோ இதே டைமில் நான் வந்து ரீசனிங்கும் வந்து நான் பேரலாக என் மேலே பேர்டன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதாவது YCT புக்கை முடிக்கிறேன் அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா ஸோ அது மேக்ஸை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொடுத்து அதில் எந்த யூஸ்மே இருக்காது. ஸோ அதனால தான் என்ன பண்ணேன், ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணணும். ஸோ ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் டெய்லி இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச கொஷின்ஸோட செக்ஷனல் வீடியோ சொல்யூஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆகிடும். அதே மாதிரி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பேரலாக YCT புக்கையே நம்ம கம்ப்ளீட் பண்ணி கோர்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ அதை நீங்கள் ஒன்ஸ்க்கு ட்வைஸ் திரும்ப பார்த்தாலே போதுமானது. ஸோ ஏன்னா இதுதான் வந்து இப்போ 2022 வரைக்கும் அப்டேட்டட் கொஷின்ஸ் அதில் இருக்குது. ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா நிறைய தரமான கொஷின்ஸ்லாம் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கும் வந்து ரீசெண்டாக நான் கலெக்ட் பண்ணியிருந்தேன், ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ எனக்கு வந்து நம்ம ப்ராப்பரான ஒரு வழியில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ அப்படின்னக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு கிடச்சிருச்சு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் சால்வ் பண்ணுறதுக்கு பசங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்றத புரிஞ்சு தான் நான் இந்த கோர்ஸ் ஆரம்பித்தேன். பட் ஆனால் பேசிக்கை மட்டும் படித்தாலே நம்மளால் கிளியர் பண்ண முடியாதுன்ற அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, சரியா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு அந்த இன்வால்மெண்ட் இருந்ததில்ல, ஸோ அதுதான் வந்து எனக்கு உங்ககிட்ட பிடிச்சிருந்தது. ஸோ நிறைய பேர் இன்னும் பேசிக்கை மட்டும் படிச்சுக்கிட்டு அதை வச்சே கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு கூடிய ஒரு மெத்தனத்தில் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை அடி வாங்கினா தான் தெரியும். ஸோ பேசிக் படித்தா போதாது, ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது. இப்போது ஜிகே அல்லது சயின்ஸு, ஸோ இந்த டாப்பிக்லாம் கூட நீங்கள் படித்த அந்த மக்கப் பண்ண அந்த விஷயத்தை அப்படியே கொண்டு போய் அங்கே எழுதிட்டு வந்துடுவீங்க, சரியா? ஸோ நிறைய அந்த லைன் கூட மாறாமல் அப்படியே NCERT லைன் கூட மாறாமல் அப்படியே அங்கே கொஷின்ஸ் வரும். பட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்பவே தேவை.
ஸோ மேக்ஸ் இல்லாமல் எக்ஸாம் அப்படிங்கிறது கிளியர் பண்ணவும் முடியாது. சரியா? ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸோ பசங்களுக்கு மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பட் ஆனால் ரீசனிங்கை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க. சரியா? ஸோ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுங்கள். இது ரெண்டும் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டே போகும். ஸோ ஜிகேஜிஎஸ்ஸை அப்படியே பேரலாக கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திட்டே வாங்க. சரியா? ஜிகேஜிஎஸ்சில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஸ்கோர் தான் உங்களை டிசைட் பண்ணும்போது வேலையை. பட் ஆனால் அதுக்குன்னு ஜிகேஜிஎஸ்லேயே உட்காந்துருக்கக்கூடாது. மேக்ஸ் ரீசனிங்கை நல்லா முடிச்சு வச்சுட்டு ஜிகேஜிஎஸ்ஸை ஆரம்பிங்க. விச் மீன் படிக்க ஆரம்பிங்கன்னு சொல்கிறேன். சரி, ஓகே. எனிவே தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச இந்த ரயில்வே எக்ஸாம்ஸோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ரீசனிங் வந்து பார்த்திங்கன்னா டெய்லியும் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஷிஃப்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அதனால் டோன்ட் வரி. ரீசனிங்க்கு நீங்கள் நம்ம யூடியூப் சீரிஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேக்ஸுக்கு நீங்கள் நம்மளுடைய கிராஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஜிகேஜிஎஸ்க்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த ஷார்ட் ஸ்பேனில் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. இது ரெண்டையும் நான் பேரலாக முடிச்சு கொடுத்துட்றேன். ஜிகேஜிஎஸ் நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இல்லைனா வேறு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூஷன்லையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்லையோ ஜிகேஜிஎஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா அங்கேயே நீங்கள் கன்சியூம் பண்ணிகிட்டு இருப்பீங்கள்ல. ஸோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. ஸோ நம்ம டார்கெட் என்டிபிசியை கிளியர் பண்ணுறது, அவ்வளோதான். சரி, ஓகே. 25/11/2024 அந்த அன்னைக்கு கேட்ட ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு காலையில் 9 to 10 அதில் கேட்ட ஏஎல்பியோட ரீசனிங் அந்த செக்ஷன் ஃபுல்லாகவே நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். சரியா? கொஷின் நம்பர் 1. ஸோ இந்த கொஷின் என்னது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் டைப் ஆஃப் கொஷினுங்க. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆல் பிளான்ட்ஸ் ஆர் ரைனோஸ், ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல் அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கு 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா ஆல் ரைனோஸ் ஆர் பிளான்ட்டா இல்லை அது சம் அனிமல்ஸ் ஆர் ரைனோஸா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்? ஸோ ஆல் பிளான்ட்ஸ், சரியா, எல்லா பிளான்ட்டுமே ரைனோஸா. சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, லாஜிக் அப்படிங்கிறத பார்க்கவே கூடாது. அவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானோ அதை 100% கரெக்டானு எடுத்துக்கோங்க. அவங்க கொடுத்துருக்க கன்க்ளூஷனை வந்து கரெக்டாக இல்லையான்றதை செக் பண்ணி சொல்லணும், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷனு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன கொடுத்துருக்கான், ஆல் பிளான்ட்ஸ் ஆர் அனிமல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இந்த பிளான்ட் எல்லாமே என்னவா, அனிமல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். சரியா? ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடணும். இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டேட்டா கொஷின்லேருந்து நம்ம எடுக்கப்பட்ட டேட்டா. ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்துடுறோம். சரியா? ஸோ ஆல் ரைனோஸ் ஆர் பிளான்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ ஆல் ரைனோஸ் ஆர் பிளான்ட்ஸா, இல்லவே இல்லை. சரியா? ஆல் ரைனோஸ் ஆர் பிளான்ட்ஸ் கிடையவே கிடையாது. ஸோ சம் அனிமல்ஸ் ஆர் ரைனோஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ அனிமலில் கொஞ்சம் வந்து ரைனோஸான்னு கேட்டால் எஸ், அனிமலில் கொஞ்சம் வந்து ரைனோஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அப்போ கன்க்ளூஷன் 2 மட்டும்தான் நமக்கு ஃபாலோ ஆகுது. கரெக்டாக? ரைட்டுங்க. ஸோ அப்போ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். சரியா? ஸோ கன்க்ளூஷன் 2 மட்டும்தான் நமக்கு வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அவ்வளோதாங்க. ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்னா நம்ம இப்படி தான் வந்து அப்ரோச் பண்ணணும். ஓகே. கொஷின் நம்பர் 2. ஸோ இது பாருங்க, ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷினுங்க. சரியா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான், 7 people இருக்காங்களா. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரைட் லைனில் உட்காந்துருக்காங்க. சரியா? ஸோ ஸ்ட்ரைட் லைனு 7 பேர். ஸோ 1 2 3 4 5 6 7. சரியா? 7 பேர். ஒன்லி 3 people sit to the left of B. ஸோ B இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு லெஃப்ட்டில் 3 பேர் தான் உட்காந்துருக்காங்களாம். சரியா? ஸோ பியோட லெஃப்ட்டில் 3 பேர் தான் உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஸோ 1 2 3. சரியா? அப்போ B அப்படின்றவங்களோட பிளேஸ் இதாக தான் இருக்கும். ஒன்லி K சிட்ஸ் டு த ரைட் ஆஃப் G. ஜியோட ரைட்டில் கேவால் மட்டும்தான் உட்கார முடியும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். சரியா? ஸோ அப்போ G அப்படிங்கிறது இங்கே தான் இருக்கும், K அப்படிங்கிறது இங்கேயா தான் இருக்கும். 3 people, சரியா, ஒன்லி 3 people சிட் பிட்வீன் G அண்ட் D. ஜிக்கும் டிக்கும் இடையில 3 பேராம். சரியா? 1 2 3. ஸோ ஜிக்கும் டிக்கும் இடையில 3 பேர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல யார், டியா தானே இருக்கும். ஓகேங்க. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருக்கான், சி சிட்ஸ். சரியா? சி சிட்ஸ் அட் த சம் பிளேஸ் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்போட லெஃப்ட்டில் சி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காராம். பட் அட் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் இ. ஸோ ஈயோட ரைட்லையும் வந்து சி அப்படிங்கிறவர் இருக்காராம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நமக்கு ஸ்பேஸே மொத்தம் 3 கேப்பு தான் இருக்குது. ஸோ அந்த கேப்பை அப்படியே ஃபில் பண்ணிடலாம். ஸோ எஃப் இங்கே வரும், சி இங்கே வந்துடும். சரியா? ஸோ இ அப்படிங்கிறது இங்கே வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், சி சிட்ஸ் அட் த சம் பிளேஸ் டு த ரைட் லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்போட லெஃப்ட்டில் தான் யார் உட்காந்துருக்காங்க, சி அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. சரியா? ஸோ எஃப்போட லெஃப்ட்டில் தான் யார் உட்காந்துருக்காங்க, சி அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. பட் அட் சம் பிளேஸ் டு த ரைட் ஆஃப் இ. ஸோ ஈயோட ரைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. ஸோ கண்டிஷன் படி நம்ம எந்த தப்புமே பண்ணலை. இப்படி தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நம்ம வந்து ஒரு
ஃபார்மேஷன் பண்ணிட்டோம். சரியா? ஸோ இப்போ நம்மளை என்ன கேட்குறான், how many people sit between E and F. சரியா? ஸோ ஈக்கும் எஃப்க்கும் இடையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ இ எங்கே இருக்குது? ஸோ இங்கே இருக்குங்க இ. ஸோ எஃப் எங்கே இருக்குது? இங்கே இருக்குங்க எஃப். பிட்வீன் இ அண்ட் எஃப். சரியா? ஈக்கும் எஃப்க்கும் இடையில். சரியா? அதுக்கு இடையில் எத்தனை பேர் இருக்காங்க? ஸோ 3 பேர் இருக்காங்க. ஸோ 3 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ புரியுதா? அவ்வளோதாங்க. ஸோ 3 பேருங்க. ஓகேவா? கொஷின் நம்பர் 3. ஸோ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்? ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் ரிலேஷன் கொஷின். ஸோ இதுதான் அவங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய கொஷின். சரியா? ஸோ ஒவ்வொரு சிம்பிளுமே ஒவ்வொரு ரிலேஷனை மீன் பண்ணுது அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே பி மைனஸ் கியூன்னு இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் விச் இண்டிகேட்ஸ் வாட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ மைனஸ் அப்படிங்கிறது ஏ இஸ் த சன் ஆஃப் பி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பி இஸ் த சன் ஆஃப் கியூ. ஸோ கியூவோட பையன் தான் யாராக இருப்பாங்க? பியாக இருப்பாங்க. சரியா? ஸோ கியூவோட பையன் தான் யாராக இருப்பாங்க? பி அப்படிங்கிறவர் இருப்பார். இப்போ உடனே அடுத்த சிம்பிளை பார்க்குறேன், ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்னால் பிரதர்னு அர்த்தம். ஸோ அப்போ ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பின்னு கொடுத்துருக்கான். அப்போ கியூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர். சரியா? ஆறுன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவரோட பிரதர் தான் யார் அப்படின்னா இந்த கியூ. சரியா? ஸோ அப்போ வந்து பியோட அப்பாவாக தான் இருப்பார் இந்த கியூ. ஸோ புரியுதில்ல? ஏன்னா கியூவோட பையன் தான் வந்து பி அப்படின்னா அப்போ பியோட அப்பா தான் கியூ. இதுக்கு முன்னாடி அந்த கியூ அப்பாவா அம்மாவான்னு நமக்கு தெரியாமல் இருந்தது. ஏன்னா அந்த கியூவோட ஜெண்டர் தெரியல. பட் ஆனால் இங்கே சொல்லிட்டான். ஸோ கியூ இஸ் த பிரதர் ஆஃப் ஆர்னு. ஸோ அப்போ கன்ஃபார்மாக கியூ மேல் தான். ஸோ அப்போ பிக்கு கியூ வந்து என்ன வேணும்? அப்பா அப்படின்ற மாதிரி வேணும். சரி, நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை அப்படின்னு வந்து இருக்குது. சரியா? ஸோ மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் வந்து என்ன இண்டிகேட் பண்ணுது? ஸோ ஏ இஸ் த ஒய்ஃப் ஆஃப் பி அப்படின்னு வந்து இண்டிகேட் பண்ணுது. அப்போ ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் யாருக்கு? ஆர் அப்படிங்கிறவங்க ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ ஆர் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எஸ். எஸ்ஸோட ஒய்ஃபாக தான் யார் இருப்பாங்க? ஆர்னு இருப்பாங்க. ஸோ ஆர் வந்து ஒய்ஃப் அப்படின்னா ஸோ அப்போ எஸ் என்னவாக இருக்கும்? மேலாக தானே இருக்கும். ஸோ அவர் தான் வந்து ஹஸ்பண்ட். சரியா? ஸோ அடுத்ததாக பாருங்கள், ப்ளஸ்ங்கிற சிம்பிள், ப்ளஸ் விச் இண்டிகேட்ஸ் அ பிரதர் அப்படின்னு சொல்லி நான் முதல்ல பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ எஸ் இஸ் த பிரதர் ஆஃப் டி. ஸோ டீயோட பிரதர் தான் யார் அப்படின்னா எஸ். சரியா? இப்போ நம்மளை கொஷினில் என்ன கேட்குறான்? ஹவ் இஸ் கியூ ரிலேட்டட் டு எஸ். சரியா? ஸோ கியூ அப்படிங்கிறவன் எஸ்ஸுக்கு என்ன வேணும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ கியூ அப்படிங்கிறவன் எஸ்ஸுக்கு என்ன வேணும்? சரியா? ஸோ இந்த டூக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு, சரியா, அவங்களுக்கு கியூக்கு அப்புறம் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு முன்னாடி கேட்டிருக்கவன் என்ன வேணும் அப்படின்னு வந்து பார்க்கணும். சரியா? ஸோ இங்கே அப்படியே பாருங்கள், எஸ்ஸுக்கு இந்த கியூ அப்படிங்கிறவன் என்ன வேணும்? சரியா? ஸோ எஸ்ஸுக்கு கியூ அப்படிங்கிறவன் என்ன வேணும்? அவன் ஒய்ஃபுக்கு கூட பிறந்தவன் தான் யார்? கியூ. சரியா? ஸோ அப்போ அந்த எஸ்ஸுக்கு என்ன வேணும்? மச்சான். அப்போனா பிரதர் இன்லா. ஸோ புரியுதா? ரைட். ஸோ ஆப்ஷனை பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரதர் இன்லா இல்லை. பட் ஆனால் அதுக்கு பதிலாக டைரக்ட் ரிலேஷன் கொடுத்துட்டான். ஒய்ஃபோட பிரதர் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். ஒய்ஃபோட பிரதர்னாலும் பிரதர் இன்லானும் ஒன்று தான். ஸோ ஒய்ஃபோட பிரதர்னு அவன் டேரெக்டாகவே கொடுத்துட்டான். நம்ம ஒய்ஃப் பிரதர்னே போட்டு போயிடலாம். ஸோ புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல பிரதர் இல்லாவா அல்லது சன் இல்லாவா எந்த கன்ஃபியூஷனும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கொஷின் போகிறேன். கொஷின் நம்பர் 4. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் சீரியஸ் கொஷின். சரியா? ஸோ 26, 78, 36, 108, 66, 98, 198 அப்படின்னு இருக்குது. இந்த கொஷினை பார்த்தோன்னே உங்கள் எல்லாருக்குமே ஸ்ட்ரைக் ஆகியிருக்க பேட்டர்ன் என்னவாக இருக்குன்னா, ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. சரியா? டிக்ரீஸ் ஆகிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு, திரும்பி டிக்ரீஸ் ஆகிருக்கு, திரும்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எகைன் வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீஸாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ அப்போனா என்னவாக இருக்கும்? ஒரு வேளை வந்து ஒன்று விட்டு ஒன்று வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்குமா, ஆல்டர்னேட்டிவ் சீரீஸில் இருக்குமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து தோணியிருக்கணும். சரியா? சரி, அப்படி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே 26 to 36னா அப்போ 10. சரியா? 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 78 to 108 அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ 66 to அடுத்ததாக வந்து என்ன வரும் அதுதான் நம்ம கேட்குறாங்க. சரியா? ஸோ 108க்கும் 98க்கும் 198க்கும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? 90 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது என்னது? இது இல்லாஜிக்கலாக இருக்கே. ஸோ ஒரு மாதிரி ஒரு கொஹிரண்ட்டாகவே இல்லை இல்லையா? சரி, இப்போ வேறு என்ன தான் லாஜிக்காக வரும்? ஸோ அப்போ கன்ஃபார்மாக இந்த பேட்டர்ன் கிடையாது. ஸோ 10 இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அடுத்து 30, அப்புறம் 90. ஸோ இதுக்கு என்ன லாஜிக்னே இல்லையே. ஸோ வேறு ஏதாவது லாஜிக் இருக்கா? சரி, இப்போ இந்த லாஜிக் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நார்மலாகவே நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸோ எனக்கு இந்த 26யும் 78யும் பார்த்தவொன்னே எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா 26 × 3 அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஸோ 26 × 3 வந்து பார்த்திங்கன்னா 78.
ஸோ 26 இன்ட்டு 3 வந்து 78. சரியா? ரைட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா 36 இன்ட்டு 3 108, 66 இன்ட்டு 3 198. ஸோ இன்ட்டு 3 வருது. சரி, இப்போ எப்படி 78லேருந்து 36 வந்திருக்கும், அதே மாதிரி 108லேருந்து திரும்பி 66 வந்திருக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கு ஏதாவது காமனாக டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா? 78 36, ஸோ 2 4, ஸோ 42. ஓகே. ஸோ அதே மாதிரி 108 66, ஸோ இது ரெண்டுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் அதே 2 4. ஓகே. ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ நோ ப்ராப்ளம். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு 26 இருக்குது, 78. ஸோ அதே மாதிரி 36 108 66 198. அடுத்து என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ 26 இன்ட்டு 3 பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 78. சரியா? ஸோ இங்கே உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைச்சதோ, ஸோ அந்த வேல்யூலேருந்து ஒரு 42 மைனஸ் பண்ணிடுங்க. ஸோ மைனஸ் பண்ணால் உங்களுக்கு 36 அப்படின்னு வந்து வேல்யூ கிடைக்குது. ஸோ இப்போ இந்த 36 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 36 இன்ட்டு 3 அப்படின்னு வந்து ப்ராடக்ட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ 108 அப்படின்னு கிடைக்குது. ஸோ எகைன் என்ன பண்ணணும், இந்த 108 மைனஸ் 42, ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு வந்து 66க்கு ஈக்குவல். ஸோ இப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த 66 எடுத்துகிட்டு வந்து சரியா 3 டைம்ஸ் ப்ராடக்ட் பண்ணுறான். ஸோ 198னு கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும், அடுத்த ஸ்டெப் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ 198 மைனஸ் 42, ஸோ அப்போ 198லேருந்து ஒரு 42 மைனஸ் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். சரியா? ஸோ 6, ஸோ 19ல் 4 பண்ணால் 15. ஸோ 156 இஸ் த ரைட் ஆன்சர். என்னது 156 இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ புரியுதா உங்களுக்கு? 156 அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு தரமான பேட்டர்னே சொல்லலாம். சரியா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா யாராக இருந்தாலும் டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகியிருக்காது. ஸோ இந்த 42 மைனஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியுது. ஸோ இது ஒரு நல்ல பேட்டர்ன். ஸோ இதை நீங்கள் அப்கமிங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ புரியுதா? ரைட். கொஷின் நம்பர் 5. ஸோ இது என்ன கொஷின்? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சர்டைன் லெட்டர் கிளஸ்டர்ஸ் வந்து கொடுத்துட்றான். ஸோ அந்த லெட்டர் கிளஸ்டர்ஸ் எல்லாமே ஒரே லாஜிக்கை வந்து ஃபாலோ பண்ணுது. இந்த லெட்டர் காம்பினேஷன் இருக்குது இல்லையா, ஸோ கிளஸ்டர்னால் ஒன்றும் இல்லை, கொத்துன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி ஒரு 3-4 வார்த்தையை சேர்ந்து கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதாவது ஒரு 4-5 லெட்டர் அப்படிங்கிறது சேர்ந்து ஒரு மீனிங் கொடுத்தா அது வேர்டு. ஸோ கிடைக்கல அப்படின்னும் போது அது ஒரு செட் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு லாஜிக்கில் இது எல்லாமே இந்த மாதிரி ஆர்டரில் இருக்காமா. ஸோ அப்போ இதில் ஏதோ ஒன்று மட்டும் அந்த லாஜிக்கை ஃபாலோ பண்ணலை. ஸோ அது என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். சரியா? ஆட் ஒன் அவுட். ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது மைண்டில் ஒன்று வச்சுக்கணும். ஸோ எது ஒன்று மட்டும் இந்த மீதி 3 பேட்டர்ன்லேயும் வரலையோ அதை எடுக்கணும். சரியா? ஸோ மீதி 3 பேட்டர்னும் காமனாக இருக்கணும். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இப்போ இதை பார்த்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் அப்படிங்கிறத போடுவோம். சரியா? ஸோ EHM, ஸோ 5 8 13. சரியா? ரைட்டு. ஸோ அடுத்ததாக 18 21 25. ஸோ அடுத்ததாக 11 14 19. ஸோ அடுத்ததாக 10 13 18. சரியா? ஸோ நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு நீங்கள் அப்படியே டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தா 3 வருது. சரியா? அடுத்ததாக இங்கே 8லேருந்து 13க்கு 5 வருது. ஸோ அடுத்ததாக 18லேருந்து 21க்கு 3 வருது. அதே மாதிரி 21லேருந்து 25க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வருது. ஸோ 14லேருந்து 19க்கு 5. ஸோ 13லேருந்து 18க்கு 5. ஸோ அதே மாதிரி இங்கே செக் பண்ணிங்கன்னா 3, இங்கேயும் செக் பண்ணால் 3. ஸோ அப்போ இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது? 21லேருந்து 5 ஆட் பண்ணி 26 தான் வந்திருக்கணும். சரியா? ஸோ 26ன்னு என்னது, இசட் அப்படின்ற லெட்டர் வந்திருக்கணும். அது வந்தால் தான் கரெக்டாக இருந்திருக்கும். சரியா? ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆட் ஒன் அவுட்டு. சரியா? ஸோ புரியுதா? அவ்வளோதாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். கொஷின் நம்பர் 6. ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் தான். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கான், அதுக்கேற்ற மாதிரி கன்க்ளூஷன் கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஷின் வந்துட்டு நான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் 100%ஆக நினச்சிக்கணும். சரியா? ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு லாஜிக்கே இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் என்னடா இது லாஜிக்காக இல்லையே அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. அவன் கொடுத்துருக்கிறது தான் 100%. சரியா? அதுதான் ட்ரூ. அதை அப்படியே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஆல் ஃபிஷ்ஷஸ், ஸோ எல்லா ஃபிஷ்ஷஸ்மே பேர்ட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். ஸோ அதே மாதிரி எல்லா பேர்ட்ஸுமே என்னது, அனிமல் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இதிலேருந்து நம்ம கன்க்ளூஷனுக்கு வரணும். ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் என்ன, ஆல் அனிமல்ஸ் ஆர் ஃபிஷ்ஷஸ். ஸோ அனிமல் எல்லாமே ஃபிஷ்ஷஸா? கிடையவே கிடையாது. சரியா? சப்போஸ் சம் அனிமல் ஆர் ஃபிஷ்ஷஸ்னு கொடுத்துருந்தா எஸ், பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாசிபிலிட்டி இருக்குது, இல்லாததுக்கும் வாய்ப்பு இருக்குது, இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ட்ரூ ஆயிரும்.
ஸோ நோ ப்ராப்ளம், அதை பற்றி இங்கே கொடுக்கவே இல்லை, நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், சம் பேர்ட்ஸ் ஆர் ஃபிஷஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ பேர்ட்ஸில் கொஞ்சம் வந்து ஃபிஷஸா, ரைட், எஸ் பேர்ட்ஸில் கொஞ்சம் வந்து ஃபிஷஸ் தான். ஸோ கரெக்ட் தான். ஸோ இப்போ தான் நான் சொன்னேன் அனிமல்ஸில் கொஞ்சம் ஃபிஷஸ்ன்னு கொடுத்துருந்தா கரெக்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி பேர்ட்ஸில் கொஞ்சம் ஃபிஷஸ் தான். ஸோ புரியுதா. ஸோ இது என்டையராக இது ஃபுல்லாகவே உங்களுக்கு பேர்ட்ஸ் தான், அதில் கொஞ்சம் ஃபிஷஸ்ஸு. ஸோ பேர்ட்ஸில் கொஞ்சம் ஃபிஷஸா அப்படின்னு கொடுத்துருக்கான். ஆமாம். ஸோ அதே மாதிரி ஃபிஷஸில் கொஞ்சம் பேர்ட்ஸு, கரெக்டு தான். சரியா. ஸோ இது வந்து லாஜிக்காக உங்களுக்கு வந்து வராது. ஃபிஷ்ஷில் என்னடா இவர் பேர்டுங்கிறாரு, பேர்டில் என்னடா ஃபிஷ்ஷுங்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் லாஜிக்கலாக வந்து பார்க்கக்கூடாது. அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டை நம்ம 100% அஷ்யூம் பண்ணிக்கணும். சரியா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ஃபாலோ ஆகல, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் ஃபாலோ ஆகுது. ஸோ ஆப்ஷன் 4 தான் கரெக்டான. கொஷின் நம்பர் 7. ஸோ இது என்ன கொஷின் அப்படின்னா, இங்கே பாருங்கள், ரியலிசம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்டு இருக்குது. சரியா. ஸோ இந்த வேர்டில் இருக்கக்கூடிய வவ்வல்ஸ் எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த வவ்வலுக்கு பதிலாக, சரியா, ஸோ வவ்வலுக்கு பதிலாக அந்த வவ்வலுக்கு அடுத்து ஒரு லெட்டர் வந்திருக்கும்ல. ஸோ ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இப்போ ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்குது. ஸோ இப்போ இ அப்படின்னக்கூடியது ஒரு வவ்வல். அந்த வவ்வலுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்டிக் என்னது, ஸோ ஆல்ஃபபெட் என்னது, இப்போ ஈனா ஈக்கு அடுத்தது எஃப். ஸோ அதே மாதிரி வவ்வல்ஸ் எல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணி என்ன பண்ண சொல்லியிருக்கான் அப்படின்னா, அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஆல்ஃபபெட்ஸை எழுத சொல்லியிருக்கான். ஸோ அண்டு ஈச் கான்சோனன்ட், சரியா. ஸோ வவ்வல்ஸ் எல்லாம் இந்த மாதிரி பண்ண சொல்லிட்டான். ஸோ அண்டு ஈச் கான்சோனன்ட் இஸ் சேஞ்ச்டு டு த லெட்டர் ஆஃப் த ஃபாலோயிங் இட் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். ஸோ அதையும் என்ன பண்ண சொல்லிட்டான் அப்படின்னா, ஸோ அடுத்தடுத்த லெட்டருக்கு மாற்ற சொல்லிட்டான். சரியா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம வவ்வல் எது, கான்சோனன்ட் எது அப்படிலாம் தேடி கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரியா. ஸோ நீங்கள் டேரெக்டாக எடுத்தவனே, சரியா, எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம், அடுத்தடுத்த லெட்டருக்கு மாற்றிக்கலாம். சரியா. மாற்றினதுக்கப்புறம் இங்கே இன்னொரு வேலை கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். அண்ட் தென் arrange in the reverse order of the English alphabetical order. Then which of the following letter will be the fourth from the left in the group of the letters அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ புரியுதா உங்களுக்கு. அதாவது ஆக்சுவலாக இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேர்டு எல்லாத்தையும் நீங்கள் அடுத்தடுத்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்ஸில் எழுதிக்கணும். எழுதிக்கிட்டு அதை ரிவர்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணுமா. ஸோ ரிவர்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம், சரியா, ரிவர்ஸ் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் லெஃப்டிலேருந்து ஃபோர்த்து, சரியா, ஃபோர்த்து பிளேஸில் எந்த லெட்டர் வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ புரியுதா உங்களுக்கு. ரைட். ஸோ இப்போ பாருங்கள், எழுதலாமா. ஸோ ரியலிசமா, REALISM. ஸோ இங்கே வவ்வல் கான்சோனன்ட்லாம் பார்க்க வேணாம், ஏன்னா வவ்வலுக்கும் அவன் கொடுத்துருக்க கண்டிஷன் என்ன, அதுக்கு அடுத்து வரக்கூடிய இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டை ரீப்ளேஸ் பண்ணணும். கான்சோனண்ட்டுக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டை தான் ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ நோ ப்ராப்ளம். ஆறுக்கு அடுத்தது என்ன வரும், ஸோ எஸ், சரியா, EF. ஸோ ஏக்கு என்ன வரும், BA. எல்லுக்கு என்ன வரும், M. ஐக்கு என்ன வரும், 9, 10னா J, சரியா. ஸோ 20, அடுத்து 13னா N. ஓகேவா. ரைட். ஸோ இப்போ இதுக்கப்புறம் இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே எழுதியாச்சு. பட் ஆனால் இதை ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணுமா. ஸோ புரியுதா, ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதணும், விச் மீன் டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எது அப்படின்னா இந்த T தான். ஸோ T தான் வந்து பார்த்திங்கன்னா 20. ஸோ அடுத்ததாக எஸ், சரியா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 14, அப்புறம் 13, சரியா, அப்புறம் J, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு F, அப்புறம் வந்து B வருது. சரியா. ஸோ 3, 6, 7. ஸோ 3, 6, 7. ஓகே, 7 லெட்டருக்கு 7 லெட்டர் எழுதியாச்சு. ஸோ கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சரியா, the following letter will be fourth from the left of the group of the letters அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இதிலேருந்து இருக்குது இல்லையா. ஸோ இதில் லெஃப்ட்லேருந்து 1, 2, 3, 4, ஃபோர்த்து ஃப்ரம் த லெஃப்டாக என்ன இருக்குது, ஸோ M. இந்த குரூப் ஆஃப் லெட்டர்ஸில் லெஃப்ட்லேருந்து ஃபோர்த்து அப்படின்னக்கூடிய பிளேஸை இருக்கக்கூடிய லெட்டர் அப்படிங்கிறது எது, M தானே. ஸோ அப்போ M தான் ஆன்சர். ஸோ புரியுதா. ரைட். கொஷின் நம்பர் 8, சரியா. ஸோ கொஷின் நம்பர் 8ல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஆல்ஃபபெட்டிக்கல் சீரிஸ் கொடுத்துருக்கான். இதுக்கு அடுத்து என்ன வரும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா. ரைட்டு. ஸோ 4, 11, அடுத்ததாக 18, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 25 வந்துருக்கு. ஸோ அதாவது DKRY அதோட நம்பர்ஸ் தான் எழுதியிருக்கேன். ஓகேவா. ரைட். 4லேருந்து 11 ஆகணும்னா என்ன வரணும், ஸோ +7. ஸோ 11லேருந்து 18 ஆகணும்னா +7. ஸோ அதே மாதிரி 18லேருந்து 25 ஆகணும்னா +7. ஸோ அப்போ 25லேருந்து +7 பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. சரியா. ஸோ 25லேருந்து +7 அப்படின்னா இங்கே வர வேண்டிய வேர்டு வந்து பார்த்திங்கன்னா F. சரியா. ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 6 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ 6னா என்னது, F அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரெண்டுமே வராது. ஸோ F தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ ஆப்ஷனை பாருங்கள், 2வது லெட்டர் காமனாக இல்லை. ஸோ இப்போ 2வது லெட்டர் நம்ம இதே மாதிரி செக் பண்ணோம்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சுது. சரியா. சப்போஸ் 2வது லெட்டரும் காமனாக கொடுத்துருக்காங்கன்னா டேரெக்டாக நம்ம 3rd லெட்டருக்கு போயிருக்கலாம். சரியா. இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸு. ஸோ இப்படி தான் வந்து ஆப்ஷன் எலிமினேட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஸோ F 6, சரியா. ஸோ 6, அடுத்ததாக ஒரு 13, அடுத்ததாக ஒரு 20,
அப்புறம் ஒரு 1. ஸோ இங்கேயும் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா 7 எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ 7 எல்லாம் ஆட் பண்ணியிருக்கான். ஸோ அப்போ 1லேருந்து 7 ஆட் பண்ணிங்கன்னா 8. ஸோ 8ன்னா என்னது ஹச். ஸோ ஹச் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 1ல் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா? ஸோ இதெல்லாம் ஈஸி தான், ஈஸியாக உங்களால் போட்டுற முடியும். கொஷின் நம்பர் 9. ஸோ கொஷின் நம்பர் 9 என்னென்னா ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரேஷன். ஸோ இங்கே என்னென்ன லெட்டர்ஸும் சிம்பிள்ஸும் எதை இண்டிகேட் பண்ணுதோ அந்த சிம்பிளை நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். சரி, கொஷினில் ஒரு சின்ன திருத்தம். ஸோ இங்கே எல் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ்னு வரணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ் அப்படின்னு வந்து இருக்குது. சரியா? அதே மாதிரி இங்கே ஜே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன். சரியா? அதே மாதிரி கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிவைடு. ஸோ புரியுதா? இப்போ போட்டுடலாமா? அவ்வளோதாங்க. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு டிவைட் எங்கே இருக்குது? ஸோ டிவைட் வந்து பார்த்திங்கன்னா கே. ஸோ அப்போ கே எங்கே இருக்கோ அங்கே வந்துடுங்க. சரியா? ஸோ கே எங்கே இருக்குது? 16/2. அதே மாதிரி இன்ட்டு 111 தானே? இது 111 இல்லை, ஆக்சுவலாக இது IE11 அப்படின்னு இருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நாளையிலேருந்து நான் ப்ராப்பராக இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே ரெக்டிஃபை பண்ணிடுறேன். ஸோ ஓகேவா? ஐனா என்ன? ஸோ ஐனா ப்ளஸ் பண்ணணும். சரியா? ஸோ ப்ளஸ் பண்ணணும் ஐனா. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் வரணும். சரியா? ஸோ ப்ளஸ்ஸுங்கிற சிம்பிள் வரணும். +11. சரியா? இது வந்து ப்ராக்கெட்டில் இருக்குது. அதே மாதிரி எல் இண்டிகேட்ஸ் என்ன? மைனஸ். சரியா? ஸோ அதே மாதிரி திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் கொடுத்துருக்கான். ஸோ ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கான்? 3 × 4. ஜேனா மல்டிப்ளிகேஷன் தானே? ஸோ அப்போ 3 × 4. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், 38 ஐஏ. சரியா? ஸோ ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ்ஸு. ஸோ அப்போ 38 ப்ளஸ் அப்படின்ற மாதிரி போட்டுக்கலாம். ஸோ புரியுதா? ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணுமா? ஸோ சால்வ் பண்ணுங்கள், 8 வரும். ஸோ அதே மாதிரி இங்கே 12 வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன வரும்? ஸோ உங்களுக்கு 50 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு +3 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து ஆன்சர் அப்படிங்கிறது எவ்வளோ? 53. ஸோ 53 வந்து ஆப்ஷன் 4ல் இருக்குது. அதுதான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா? அவ்வளோதாங்க. என்ன லெட்டர் கொடுத்துருக்கான், அதுக்கான சிம்பிள் என்ன? ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறீங்க. ஏன்னா வந்து கொடுத்துருக்க ஆப்ரேஷனில் ப்ராக்கெட்லாம் கொடுத்துருக்கான் அப்படின்றதுனால ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஏனோ தோணுன்னு வந்து பண்ணிடக்கூடாது. போர்ட் மாஸ் இருக்கு இல்லையா? ஸோ அது பற்றி தான் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஈஸியான கொஷின் தான். கொஷின் நம்பர் 10. ஸோ ZX இஸ் ரிலேட்டட் டு AC இந்த சர்டைன் வே. அதே மாதிரி US அப்படிங்கிறது FHன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், ZX அப்படிங்கிறது ஏசின்னு சொல்கிறான், யூஎஸ்ங்கிறது FHன்னு சொல்கிறான். ஸோ அப்போ PN அப்படிங்கிறது என்னென்னு சொல்லுவாங்க, அதானே கேட்குறான். ரைட்டு. ஸோ இப்போ ZX. சரியா? அது என்னென்னு சொல்கிறாங்க? யூவில் ஏசின்னு சொல்கிறாங்க. சரியா? அதே மாதிரி US அப்படிங்கிறது FHன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ அப்படியே பாருங்கள், நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ Zனா 26. ஸோ அதோட ஒன்று ஆட் பண்ணியிருக்கான் 24. ஓகே, ஆப்போசிட் லெட்ரு. ஸோ XCயை பார்த்தோன்னா நான் கண்டுபிடிச்சிட்டேங்க. ஸோ ஆக்சுவலாக இது என்ன பேர் அப்படின்னா, இது ரெண்டுமே ஆப்போசிட் பேர். ஸோ ABCன்னு வந்து 13 வரைக்கும் எழுதுவீங்களா? ரைட்டு. ஸோ அதே மாதிரி 14லேருந்து 26 வரைக்கும் எழுதிருப்போம் இல்லையா? ஸோ அதுதான். ஸோ அதில் ஆப்போசிட் லெட்டர் வந்து AZ. சரியா? அதே மாதிரி CX. சரியா? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கான், FUSH. அதே மாதிரி PN. சரியா? ஸோ PNக்கு ஆப்போசிட் என்ன? ஸோ KP. அதே மாதிரி MN. ஸோ அவ்வளோதான். அப்போ KM தான் கரெக்டான ஆன்சர். ஸோ எங்கே இருக்குது? ஸோ ஆப்ஷன் 2ல் இருக்குது. அதான் கரெக்ட். சரியா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஆப்ஷனை மாற்றியும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஒரு சில டைமில் என்ன அப்படின்னா MKன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த இடத்துலாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ பி கேர்ஃபுல். ஏன்னா Pயோட ஆப்போசிட் K, என்னோட ஆப்போசிட் M. இந்த இடத்துல மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. சரியா? ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளோவில் போட்டுறக்கூடாது. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸி தான். அடுத்த கொஷின் 11. ஸோ இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்கான்னா, இங்கே பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கான் X is 679. ஸோ அதே மாதிரி 864 அப்படிங்கிறது ஒரு லாஜிக் வந்து ஃபாலோ ஆகுது. ஸோ அது என்ன அப்படின்னு நம்மளை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ புரியுதா? ரைட்டு. ஸோ இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ ஒன்றும் இல்லை, எக்ஸுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸோ ஸோ அதே மாதிரி தான் இங்கே இதுக்கும் அதுக்கும் அதே டிஃப்ரென்ஸாக தான் இருக்கும். ஸோ அதான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ அதையே செக் பண்ணுவோம். ஸோ இப்போ செக் பண்ணலாமா? ரைட். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய எக்ஸ் எடுத்து போடுங்க. ஸோ 812. ஸோ 679 மாறி இருக்குது. சரியா? ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ 12 9 போணுச்சுன்னா மீதி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3. ஸோ அதே மாதிரி 0னா அங்கே 10 ஆயிரும். ஸோ 10 7னா திரும்பி ஒரு 3. ஸோ அடுத்து 7 ஒன்றுனா 133. ஸோ இப்போ 133 அப்படிங்கிறத 864லேருந்து மைனஸ் பண்ணணும். சரியா? ஸோ மைனஸ் பண்ணால் 1ன்னு வருது. ஸோ யூனிட் டிஜிட் 1ல் இருக்க மாதிரி நமக்கு ஆப்ஷனே எதுவுமே இல்லை. ஸோ அப்போ ஆப்ஷன் 1 வந்து கிடையாது. சரியா? ஸோ ஆப்ஷன் 1 வந்து கிடையாது. ஸோ எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்த ஆப்ஷன் 2 பார்க்குறோம். ஸோ 825. சரியா? ஸோ அதே மாதிரி 679. ஸோ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். ஸோ 700 125.
ஸோ 125 ஒரு 21 சரியா. ஸோ 6 4 1 ஸோ 146. ஸோ இப்போ 864 தானே. ஸோ 40ன்ட்டேன் சரியா. ஸோ 864லேருந்து 146 மைனஸ் பண்ணணும் சரியா. 14ல் 6 போனால் மீதி எவ்வளோ வரும், 4 4 8. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5ல் 4 போனால் 1. ஸோ அடுத்ததாக 8ல் 1 போனால் 7. ஸோ 718. ஸோ ஆப்ஷன் இருக்குது. ஸோ கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி தான் நம்ம வந்து செக் பண்ணி ஆகணும் சரியா. இது கொஞ்சம் டைம் டேக்கிங் கொஷின் தான், பட் ஆனால் ஈஸியான லாஜிக் தான் ஃபாலோ பண்ணியிருக்கு. அதாவது எக்ஸும் இந்த நம்பர் என்ன லாஜிக்கோ அதே லாஜிக் தான் இது ரெண்டும் ஃபாலோ பண்ண போகுது. ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன். ஸோ டிஃப்ரென்ஸ்லேயே எனக்கு மாட்டிக்குது. சப்போஸ் டிஃப்ரென்ஸ் ஒர்க் ஆகலை அப்படின்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், ஸோ வேறு ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கான்ற மாதிரி யோசிச்சிருப்பேன். ஸோ ஆக்சுவலி இந்த நம்பரை பார்த்தோன்னே என் மைண்டுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது என்னென்னா, மேபி ஸ்கொயர் நம்பராக இருக்குமா அப்படின்னு தோணுச்சு. ஸோ டக்குன்னு ஸ்கொயர் வேல்யூலாம் மைண்டில் ஓடிட்டு இருந்தது. ஸோ இல்லை ஸ்கொயர் வேல்யூவாக இருக்காது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இது ஸ்கொயர் நம்பரா இல்லையா அப்படின்றத ஜட்ஜ் பண்ணணும். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே தெரியும் நமக்கு ஸ்கொயர் நம்பர் கிடையாது. ஸோ இது 864 அப்படிங்கிறது 900 பக்கத்தில் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 625 பக்கத்தில் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக வாய்ப்பே இல்லை, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை வச்சு தான் வந்து நான் வந்து இந்த ஆப்ஷன் 2 அப்படின்றத சூஸ் பண்ணேன். விச் மீன் நான் இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் அப்படின்னக்கூடிய அந்த மெத்தட் வந்து எனக்கு ஸ்ட்ரைக் ஆனிச்சு. ஸோ புரியுதா, ரீசனிங் ஈஸி தான், டைம் டேக்கன். எப்போது ப்ராக்டிஸ் பண்ணாத போது, ப்ராக்டிஸ் பண்ணால் அப்படியே போய் அங்கே யோசிப்பீங்க, அதே மாதிரி போட்டுருவீங்க. புரியுதா, ரைட். கொஷின் நம்பர் 12. ஸோ 12th கொஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான், எது பேஸ் பண்ணி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, சீட்டிங் அரவுண்ட் அ சர்க்குலர் டேபிள் சரியா. ஸோ ஒரு சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. இதில் சர்க்குலர் டேபிளில் உட்காந்துருக்காங்க. ABCDEF ஆர் சிட்டிங் அரவுண்ட் இன் அ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டரை ஃபேஸ் பண்ணி உட்காந்துருக்காங்க. மொத்தம் எத்தனை பேர், ஸோ 6 பேர் வந்து உட்காந்துருக்காங்க சரியா. ஸோ 1 2 3 4 ஸோ ஏதாவது ஒரு டைரெக்ஷனில் 2 பேரை போட்டுக்குவோம் சரியா. மொத்தம் 6 பேர் உட்காந்துருக்காங்க. 6 பேரும் நம்ம வந்து போட்டாச்சு. B sits second to the right of D. ஸோ D எங்கே இருக்கானே தெரியாது, நான் ஒரு இமேஜினரியாக இங்கே தான் இருக்கான்னு வச்சுக்கேன் சரியா. ஸோ B sits second to the right of D. ஸோ டியோட ஃபஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட்னா இது தானே. ஸோ அங்கே தான் வந்து பி இருக்கார் சரியா. ஏ இஸ் அண்ட் இது இந்த இடத்துல வராது சரியா. ஸோ ஏ இஸ் அண்ட் இமீடியட் நெய்பர் ஆஃப் இ அண்டு சி சரியா. ஸோ ஏ அப்படிங்கிறவன் ஈக்கும் சிக்கும் இமீடியட் நெய்பரு. ஸோ பட் ஆனால் இந்த இடத்துல இசிஇ ஏவை பற்றி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்லை. ஸோ அதை அப்படியே வச்சுக்குவோம். ஸோ அடுத்த பாயிண்ட்டை படிப்போம், அதில் நமக்கு ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், இல்லை புதுசாக ஏதாவது ஒரு விஷயம் கிடைக்கும். E sits second to the left of F. ஸோ எஃப் எங்கே இருக்கானோ அவனிலிருந்து 2 லெஃப்ட் தள்ளி தான் இ இருக்கான் அப்படின்னு வந்து முடிவாயிடுச்சு. ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு பி. ஓகே சரி, இப்போ இந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணலாம். ஸோ ஒன்றுமே இல்லை, அப்படியே இந்த என்ன பண்ணிங்களோ அதை ரெண்டையும் அப்படியே எரேஸ் பண்ணிவிட்டு சரியா. ஸோ இப்போ ஃப்ரெஷ்ஷாக அந்த இ அண்டு சிக்கு இடையில ஏ இருக்கான் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ அதை நம்ம எடுத்துக்குவோம் சரியா. ஈக்கும் சிக்கும் இடையில யார் இருக்காங்க, ஏ இருக்காங்க அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்போது இ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப். ஸோ எஃப்போட செகண்ட் லெஃப்ட்டில் யார் உட்காந்துருக்கா, இ அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. ஸோ சப்போஸ் எஃப் அப்படிங்கிறவர் இங்கே உட்காந்துருந்தார் அப்படின்னா ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்டில் வந்திருப்பார். ஸோ அப்போ எஃப் வந்து இங்கே கிடையாது சரியா. ஸோ வேறு எங்கேயும் நம்ம எஃப்பை போட முடியாது இல்லையா. பட் ஆனால் ஈயை மாற்றலாம். ஸோ ஈயையும் சியையும் மாற்றலாம். ஸோ என்ன பண்ணுவோம், ஈக்கும் சிக்கும் இடையில உட்காந்துருந்தாருன்னு நான் இப்போ போட்டிருந்தேன் சரியா. ஸோ அதே தான் கொஷின்லேயும் கொடுத்துருக்கான். அதை அப்படியே நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிறோம். இங்கே இ இருக்கார் சரியா. ஸோ இங்கே இ இருக்கார், இங்கே வந்து சி இருக்கார். இப்பயும் பாருங்கள், ஈக்கும் சிக்கும் இடையில தான் யார் உட்காந்துருக்கா, ஏ அப்படிங்கிறவர் உட்காந்துருக்காரு. இ சிட் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் எஃப் அப்படின்னக்கூடிய 2வது பாயிண்ட் படி. ஸோ எஃப் இங்கே இருக்குது, எஃப்போட ஃபஸ்ட் லெஃப்ட்டு செகண்ட் லெஃப்ட் எது, ஸோ இ. ஸோ கரெக்டாக போயிடுச்சா, ரைட்டு. ஸோ இப்போ நமக்கு எஃப் எங்கே இருக்கானு தெரிஞ்சு போச்சு. அடுத்ததாக படிங்க, பி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் டி. ஸோ டியோட செகண்ட் ரைட்டில் யார் இருக்காங்க அப்படின்னா டி அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ பி இப்போ இங்கே தான் இருக்கணும். அப்போனா தான் ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட்டில் யார் இருக்க முடியும், டி அப்படிங்கிறவர் இருக்க முடியும். ஸோ புரியுதா, ரைட்டுங்க. ஸோ வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் எஃப் வித் ரெஸ்பெக்ட் டு பி. பியை பொறுத்து எஃபோட பொசிஷன் அப்படிங்கிறது என்ன, பியை பொறுத்து எஃபோட பொசிஷன் அப்படிங்கிறது என்ன. அவருக்கு அடுத்தே இருக்கார் சரியா, இமீடியட் ரைட்டு. ஸோ அவ்வளோதான், எங்கே இருக்குன்னு பாருங்கள், இமீடியட் ரைட்டு. இமீடியட் லெஃப்ட்டை போட்டக்கூடாது சரியா. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கொஷின், பட் ஆனால் ஈஸி தான், இதை போட்டுடலாம். ஓகே, கொஷின் நம்பர் 13. ஸோ எக்ஸ் ஈஸ்ட்டு 364 சரி 346, அதே மாதிரி 9:y அப்படின்னு வந்து கொடுத்துருக்கான். ஸோ இப்போ என்ன வேல்யூவாக இருக்கும் எக்ஸுக்கும் ஒய்க்கும். ஸோ
இந்த 346 பார்த்தோன்னே எனக்கு என்ன ஸ்ட்ரைக் ஆனிச்சுன்னா 7 கியூப் ஞாபகம் வந்துச்சு. ஸோ 343ன்னு. ஸோ அப்போ ஒருவேளை 7 கியூபு ப்ளஸ் 3 இருக்குமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஆப்ஷனை பார்த்தா 7ம் இருக்குது. ஸோ அப்போ 7 கியூபு ப்ளஸ் 3 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 343 ப்ளஸ் 3 வந்து 346 வந்துடுது. சரியா? ஸோ அப்போ அதே லாஜிக்காக இந்த 9க்கும் போட்டு பார்ப்போம். சரியா? ஸோ 9 கியூப் ப்ளஸ் 3. ஸோ 9 கியூப் என்ன? 9 ஸ்கொயர் 81. ஸோ 81 × 9 729. சரியா? ஸோ 729 ப்ளஸ் 3. ஸோ அப்போ என்ன வருது? 732 அப்படின்னு வந்து வருது. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 7 இருந்தால் ஒய்யோட வேல்யூ 732. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ. அவ்வளோதான். ஸோ இது நீங்கள் பார்த்தவொடனே போடுற மாதிரியான ஒரு கொஷின் தான். ஸோ இது ஒன்றும் பெரிய டிஃபிகல்ட்டான கொஷின்லாம் இல்லை. ஏன்னா ஸ்கொயர் நம்பரை பேஸ் பண்ணி அப்படியே டேரெக்டாக வந்திருக்கு. சரியா? ஸோ 346ன்னு பார்த்தவொடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த க்யூப் நம்பர் ஞாபகம் வந்திருக்கும். எந்த க்யூபு? 7 கியூபோட க்யூபு. அதே மாதிரி 9 பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்கொயரோட ஞாபகம் வந்திருக்கும். ஸோ புரியுதா? ஸோ அதை வச்சு தான் நம்ம அடுத்த கட்டமாக நகர்ந்துருப்போம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் அடுத்த கொஷின் போகிறேன். கொஷின் நம்பர் 14. ஸோ 14th கொஷினில் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னக்கூடிய ஒரு வேர்டு வந்து இருக்குது. ஸோ முன்ன பார்த்தோமே அதே மாதிரி எல்லா லெட்டருமே வந்து மாற்ற போகிற கொஷின் கிடையாது இது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு கொஷின்லேயும் ஒவ்வொரு மாதிரி கண்டிஷன் கொடுத்துருப்பான். ஸோ அதே கண்டிஷன் தான் ஃபாலோ ஆகும்னு நினச்சிக்காதீங்க. சரியா? ஈச் வவல் இஸ் ஃபாலோடு பை இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னால ஃபாலோ ஆகுது. பட் ஈச் கான்சோனன்ட் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் டு த லெட்டர் ப்ரிசீடிங் இன் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர். அதாவது ஒரு வவ்வல் இருக்குது. வவ்வல் வந்தது அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெட்டரை போடணும். இதுவே ஒரு கான்சோனன்ட் இருக்குது அப்படின்னா அந்த கான்சோனன்ட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வேர்டை போடணும் அப்படின்னு வந்து கொடுத்துட்டான். சரியா? ஸோ இப்போ எழுதலாமா? கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ TRUCTION. சரி, கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து எழுதிட்டோம். ஸோ இப்போ இது எதெல்லாம் வவ்வல்? ஸோ எதெல்லாம் வவ்வல்னா ஓ வவ்வல். சரியா? ஸோ அடுத்ததாக யூ வவ்வல், அடுத்ததாக இங்கே ஒரு ஐ வவ்வல், அப்புறம் இங்கே ஒரு ஓ வவ்வல். ஸோ வவ்வலாக இருந்தால் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய லெட்டர் எழுதுறோம். சரியா? ஸோ இப்போ ஓக்கு அடுத்தது என்னது? ஓ வந்து 15. ஸோ அதுக்கு அடுத்தது பி, அதுதான் 16. ஸோ அடுத்ததாக யூ வந்து பார்த்திங்கன்னா 21, 22னா வி. அடுத்ததாக ஐனா என்னது? 9. ஸோ ஐக்கு அடுத்தது என்ன வரும்? ஸோ ஐக்கு அடுத்தது ஜே வரும். சரியா? ஸோ அடுத்ததாக ஓக்கு அடுத்தது என்ன வரும்? பி வரும். அவ்வளோதான். ரைட்டா? ரைட்டுங்க. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டர் அப்படியே நம்ம போட்டுடலாமா கான்சோனன்ட்டுக்கு எல்லாமே? ஸோ இப்போ சிக்கு முன்னாடி என்னது? பி. அதே மாதிரி எண்ணுக்கு முன்னாடி என்னது? எண்ணு. சாரி, எம்முக்கு முன்னாடி எண்ணு. மாற்றி சொல்லிட்டனோ? எண்ணுக்கு முன்னாடி எம். ஓகேவா? ரைட். ஸோ அடுத்ததாக எஸ்ஸு. ஸோ எஸ்ஸுக்கு முன்னாடி என்ன வரும்? ஸோ எஸ்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 18. அப்போ 6. அதே மாதிரி டீக்கு முன்னாடி எஸ்ஸு. ஸோ ஆருக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா க்யூ வரும். சரியா? ஸோ சிக்கு முன்னாடி பி வரும். அதே மாதிரி டீக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ் வரும். எண்ணுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு எம் வரும். அவ்வளோதாங்க, எழுதியாச்சு. ஸோ தென் விச் ஆஃப் த ஃபாலோயிங் லெட்டர் will be 6th from the right in the group of the letter thus formed? இப்போ நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்க இல்லையா இந்த லெட்டரோட, சரியா, இந்த லெட்டரோட ரைட் சைட்லேருந்து ஃப்ரம் த ரைட்லேருந்து 6ஆவதாக எந்த லெட்டர் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்கான். ஸோ 1 2 3 4 5 6. ஸோ அப்போ வி அப்படின்னக்கூடிய லெட்டர் இருக்குது. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா? அவ்வளோதாங்க. சரியா? ஸோ ஒவ்வொரு கொஷின்லேயும் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் பண்ணி கொடுத்துருப்பான். சரியா? ஒன்றில் ப்ரிசீடிங்னு கொடுத்துருப்பான், இல்லைனா அதே வவ்வல்னு கொடுத்துருப்பான், இல்லைனா வேறு ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ ஒரே மாதிரி வரும்னு நினச்சி போய் அப்படியே அப்ரோச் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ இதுக்கு தான் வந்து மல்டிபிள் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இங்கே எல்லாமே ஒவ்வொரு லெட்டர் வந்திருக்கும். சரியா? ஸோ ஏதோ ஒரு லெட்டர் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டர் வந்திருக்கும். ஸோ அந்த லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வி தான். ஸோ நோ ப்ராப்ளம், அது கரெக்டாக தான் வந்திருக்கு. கொஷின் நம்பர் 15. ஸ்டேட்மெண்ட் அண்டு ரீசன்ஸ். சரியா? இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன் பார்த்தோம். இங்கே ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீசன்ஸ் பார்க்குறோம். சரி, ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான்? லாங் queues were seen outside the electricity bill payment counter in a city X on 14th June 2023. 14 ஜூன் 2023 அன்னைக்கு எக்ஸ்ன்ற ஒரு சிட்டியில், சரியா, ஸோ எலக்ட்ரிசிட்டி பில் பே பண்ணக்கூடிய அந்த கவுண்டருக்கு முன்னாடி ஒரு லாங் கியூ அப்படிங்கிறது இருக்கான். சரியா? அதுக்கு காரணம்னு சொல்லி ஒரு 2 காரணத்தை கொடுத்துருக்கான். அது என்னன்னு படிப்போம். இப்போ இந்த காரணங்கள்லாம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது தான் நம்மளுடைய வேலை. சரியா? ரைட். ஸோ இதுதான் ஸ்டேட்மெண்ட். ஒரு தேதிக்குள்ளார நம்ம வந்து கரண்ட் பில்லை கட்டி முடிக்கணும். சரியா? அது கட்டுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
மக்கள் எல்லாருமே வந்து ஒரு சிட்டி எக்ஸில் அந்த தேதி அன்னைக்கு லைனில் நிற்கிறாங்க. இதான அப்ஜெக்டிவ், ரைட்? இதான் ஸ்டேட்மெண்ட். சரி, ரீசன் என்ன? த லாஸ்ட் டேட் ஃபார் த பேமெண்ட். சரியா? ஸோ த லாஸ்ட் டேட் ஃபார் த பேமெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி பில் இன் சிட்டி எக்ஸ் இஸ் 15th ஆஃப் த எவ்ரி மந்த். ஓகே, மேபி இருக்கலாம். ஏன்னா இவங்க எல்லாருமே 14ஆம் தேதி தான் வந்து க்யூக்கு முன்னாடி நிற்கிறாங்க. ஸோ நாளைக்கு பில்லு கட்டியே ஆகணும் அப்படின்னா நீங்களாம் என்ன பண்ணியிருப்பீங்க? ஸோ இன்றைக்கி போய் பில்லு கட்ட போவீங்க இல்லையா? ஸோ நிறைய பேர் ஆன்லைனில் கட்டிடுறோம், அது வேறு. ஸோ அதுவும் அடுத்த பாயிண்டில் கொடுத்துருக்கான். சரியா? ஸோ இப்போ வந்து 15th ஆஃப் எவ்ரி மந்த் அன்னைக்கு கடைசி டேட் முடியுது அப்படின்னா இப்போ 14th அன்னைக்கு க்யூ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? ஸோ அப்போ ஃபஸ்ட் ரீசன் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரியா? ரைட். செகண்ட் கண்டிஷன், அதாவது செகண்ட் ரீசன். சரியா? கண்டிஷன் இல்லை, ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? மெனி பீப்புள் வேர் அனேபிள் டு பே த எலக்ட்ரிசிட்டி பில் ஆன்லைன் இன் ஜூன் 2023 டியூ டு த சர்வர் ஃபெயிலியர். சரியா? ஸோ மேபி இப்படியாகவும் இருந்திருக்கலாம் இல்லையா? அதாவது ஜூன் 15ஆம் தேதிக்குள்ளார எலக்ட்ரிசிட்டி பில் கட்டி ஆகணும். ஸோ சர்வர் வந்து அந்த ஜூன் மாதம் ஃபுல்லாகவே ஃபெயிலியராக இருக்குது. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நிறைய பேர்னால எலக்ட்ரிசிட்டி பில் கட்டியிருக்க முடியாது. சரியா? ஸோ அப்போ அவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அந்த 14th ஜூன் அன்னைக்கு மேபி வந்திருக்கலாம். ஸோ லைனு பெரிய க்யூவாக நின்றுருக்கலாம். ஸோ அப்போ ரெண்டு ரீசனுமே பாசிபிளாக இருக்கா இல்லையா? ஸோ ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பாசிபிளாக இருக்கா இல்லையா? ஸோ அப்போ அவ்வளோதான், போத் 1 and 2 ஆர் பாசிபிள் ரீசன்ஸ். ஸோ புரியுதா? ரெண்டுமே வந்து நமக்கு பாசிபிளாக இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இதில் நம்ம எதையுமே சான்ஸ் இல்லைன்னு ஒமிட் பண்ண முடியாது. 100% என்ன பண்ண முடியாது? ஒமிட் பண்ண முடியாது. இப்போது சர்வர் ஃபெயிலியர்னால அந்த ஒரு நாள் 2 நாள்னு மென்ஷன் பண்ணியிருந்தால் பரவாயில்ல. அவன் ஜூன் 2023 மென்ஷன் பண்ணிட்டான். சரியா? ஸோ அப்போ ஜூன் மாதம் ஃபுல்லாகவே சர்வர் ஃபெயிலியராக தான் இருந்திருக்கு, அதனால் கட்ட முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எல்லாருமே கவுண்டருக்கு வந்து பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து நின்றுருப்பாங்க. அதனால் ஒரு பெரிய க்யூ அப்படிங்கிறது ஃப்ரேம் ஆகிருக்கும். ஸோ புரியுதா? ரைட். ஸோ அப்போ இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷனுமே பாசிபிள். கொஷின் நம்பர் 16. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்டைன் லெட்டர் கிளஸ்டர்ஸ் அப்படிங்கிறத 4 ஆப்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ என்ன கொடுத்துருக்கான்? 4 ஆப்ஷனுக்கு லெட்டர் கிளஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கான். ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எது வந்து இதில் வந்து சேராது, கிளாஸிஃபை த ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான். ஸோ அப்படியே நம்பர் எழுதலாமா? ரைட். ஸோ 19, 22, 16. ஸோ அடுத்ததாக 15, 19, 12. சரியா? ஸோ அடுத்ததாக 8, 12, 5. ஸோ அடுத்ததாக 6, 10, 3. சரியா? இப்போ அப்படியே டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே +3, அதே மாதிரி -6 தானே? எஸ் 6. ஸோ அடுத்ததாக +4. ஸோ உங்களுக்கு இங்கே -7. அடுத்தது இங்கேயும் +4. சரியா? ஸோ அப்போ இங்கே -7. ஸோ இங்கேயும் +4 தான். சரியா? ஸோ -7. ஸோ ஆப்ஷன் ஏ தான் தப்பு. ஸோ அப்போ கிளாஸிஃபை த ஆட் ஒன் அவுட். ஸோ மீதி 3 சேமாக இருக்குது, 1 மட்டும் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 17. இந்த சர்டைன் கோட் லாங்குவேஜ் நம்ப் அப்படிங்கிறது இப்படி எழுதியிருக்காங்க, பண்ட் அப்படிங்கிறது இப்படி எழுதியிருக்காங்க. ஸோ வாட் இஸ் அ கோட் ஃபார் டி? சரியா? ஸோ கன்ஃபார்மாக இது ஃபிக்ஸ்டு கோடிங் தான், ஏன்னா ஒரே ஒரு லெட்டர் மட்டும் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ஃபிக்ஸ்டு கோடிங்காக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நம்ப். ஸோ NUMB. ஸோ இப்போ 4, 6, 1, 8 இருக்குது. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள் 6, 4, 3, 8 இருக்குது. ஸோ டி தானே அப்படின்னு சொல்லி டீக்கு டேரெக்டாக 8 அப்படின்னு வந்து எடுத்தோன்னே போட்டுற முடியாது தம்பி. ஸோ ஆக்சுவலாக இங்கே என்ன பண்ணணும்னா மீதி இருக்கக்கூடிய 3 லெட்டருமே இங்கே இருக்குது. சரியா? ஸோ B இருக்குது, U இருக்குது, N இருக்குது. ஸோ அப்போ அது 3 லெட்டருமே இங்கே இருக்கக்கூடிய கோடிங்கோட சேமாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். சரியா? சப்போஸ் வந்து அந்த லெட்டரோட அரேஞ்ச்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் அப்படிங்கிறது அலைன் பண்ணியிருக்க மாட்டாங்க, ஷஃபிள் பண்ணி கூட நம்பர் அப்படிங்கிறத கொடுத்துருக்கலாம். ஸோ அந்த இடத்துல நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்கான்? ஸோ நம்பு. சரியா? ஸோ NUM. எம் வராதான், நமக்கு தேவையில்லை. ரைட்டு. ஸோ B, ஏன்னா இது 3 தான் இந்த லெட்டரோட காமனாக இருக்குது. சரியா? ஸோ இப்போ Nக்கு இங்கே இருக்கக்கூடிய கோட் அப்படிங்கிறது என்னது? 4. அதே மாதிரி Uக்கு என்னது? 6. அதே மாதிரி Bக்கு என்னது? 8 அப்படின்னு வந்து வருது. சரியா? அதே மாதிரி இங்கே பாருங்கள். ஸோ இங்கே எந்தெந்த நம்பர்லாம் சேமாக இருக்குன்னு. ஸோ Bக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். அந்த ஆர்டரில் சொல்கிறேன், ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா. ஸோ Uக்கு வந்து 4 அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ Nக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கான். ஸோ இப்போ இந்த ஆர்டர் மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? ஸோ புரியுதா உங்களுக்கு? இந்த ஆர்டர் அப்படிங்கிறது இங்கே மிஸ் ஆகுது. ஸோ இதுக்கு தான் நான் சொன்னேன், எடுத்தவொன்னே டீன்னு பார்த்துட்டு டி எங்கே இருக்குது? 8, அப்போ 8ன்னு வந்து போட்டுறக்கூடாது. சரியா? ஸோ அப்படின்னா N அப்படிங்கிறது ரெண்டுலேயுமே நமக்கு காமனாக வரணும்ல, ஏன் மாறி வருது? NUB அப்படிங்கிறது. ஸோ புரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால் நீங்கள் எடுத்தோன்னே பார்த்து போடக்கூடாது. இந்த மாதிரியான மிஸ்டேக்ஸ் வரதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? ஸோ ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள்.
இப்போ நம்பரை பாருங்கள் 4618 சரியா 6438. ஸோ இப்போ இதில் காமனாக இருக்கக்கூடிய 3 லெட்டர்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 3 நம்பரை எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ 4 அதே மாதிரி 6 8. ஸோ 4 6 8. ஸோ அப்போ 1 அப்படிங்கிறது தான் இந்த எம்மோட வேல்யூ சரியா. அதே மாதிரி இந்த 3 அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த டீயோட வேல்யூ. ஸோ அப்போ 3 தான் ஆப்ஷன் கரெக்டு. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு தரமான கொஷின் சரியா. 90% ஆஃப் பீப்புள் வந்து என்ன பண்ணியிருப்பான் 8 அடிச்சிருப்பான். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இது வந்து 8 கிடையாது. ஸோ 3 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்த கொஷின் போகிறேன். கொஷின் நம்பர் 18. ஸோ ஃபைண்ட் அப்படிங்கிறத இப்படி எழுதியிருக்காங்க சரியா. அதே மாதிரி பென்ட் அப்படிங்கிறது இப்படி எழுதுறாங்க சரியா. ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இதே லாஜிக்கு யூஸ் பண்ணி இந்த 4 ஆப்ஷனில் எது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம லாஜிக்கு கண்டுபிடிப்போம். ஸோ ஃபைண்டு ஸோ 6 இருக்குது சரியா. இங்கே வந்து 21 இருக்குது சரியா. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஆப்போசிட் லெட்டர் மாதிரி தெரியுதுங்க. ஸோ IR M ஸோ DW எஸ் ஆப்போசிட் லெட்டர் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ஆப்போசிட் பேர் வந்து பார்க்குறாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி BYEVNMTG. ஸோ அதே மாதிரி ஆப்போசிட் லெட்டர் பாருங்கள். ஸோ BY இருக்குது சரியா. அதே மாதிரி EV இருக்குது, AZ இருக்கணும், AY இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது சரியா. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, அதாவது இதே மாதிரி ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு பேட்டர்னில் இருக்கக்கூடிய லாஜிக்கை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ கன்ஃபார்மாக ஆப்ஷன் ஏ கிடையாது. ஸோ அடுத்ததாக ஆப்ஷன் பி செக் பண்ணலாம். ஸோ HS ஸோ HS கரெக்டு. EV 6I அடுத்ததாக OLLO. ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சரியா. ஸோ கரெக்டாக தானே இருக்குது. ஏன்னா இங்கே நமக்கு பாருங்கள் செலக்ட் த பேர் விச் ஃபாலோஸ் த சேம் பேட்டர்ன் ஆஸ் தட் ஃபாலோட் த 2 பேர். ஸோ இந்த 2 பேர் என்ன லாஜிக் ஃபாலோ பண்ணுதோ அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆப்ஷனை தேர்ந்தெடுங்கன்னு கொடுத்துருக்கான். ஸோ இது கரெக்டாக தான் இருக்குது சரியா. HS அதே மாதிரி EV IR சரியா. அடுத்ததாக OL சரியா. ஸோ கரெக்டாக தானே இருக்குது. ஸோ பேர் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். அடுத்தடுத்து 2 ஆப்ஷன் செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கொஷின் நம்பர் 19. ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆக்சுவலாக ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ 2 இந்த மாதிரி சிம்பிள் ஏதோ மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக இங்கே என்ன கேட்குறான் சரியா, கவுண்டிங் டு பி டன் ஃப்ரம் த லெஃப்ட் டு ரைட் ஒன்லி. அதாவது லெஃப்டிலிருந்து ரைட்டு சைடு வந்து நீங்கள் மூவ் பண்ணணும் சரியா. எங்கே இந்த மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் மாதிரி கொடுத்துருக்கான் இல்லையா. ஸோ இந்த லெட்டர் நம்பர் மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சீரீஸில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் சரியா. லெஃப்டில் இருந்து லைட் பார்க்கணும் சரியா. ஹவு many such symbols are there சரியா. எத்தனை சிம்பிள் அப்படிங்கிறது அங்கே இருக்குது. each of which immediately preceded by an even number and also immediately followed by an even number சரியா. ஸோ இப்போ வந்து டாலர்னு சொல்லி ஒரு சிம்பிள் இருக்குது சரியா. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டாலருங்கிற சிம்பிளுக்கு முன்னாடியும் ஒரு ஈவன் நம்பர் இருக்கணும் சரியா. ஸோ அதாவது 2ஆல் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் இருக்கணும். அதே மாதிரி பின்னாடியும் ஒரு ஈவன் நம்பர் அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ அதை தானே இங்கே கொடுத்துருக்காங்க ரைட். ஸோ இப்போ அந்த மாதிரி எத்தனை சிம்பிள் அப்படிங்கிறது ஃபாலோ பண்ணுது. இங்கே நிறைய சிம்பிள் இருக்கா. ஸோ நிறைய சிம்பிள் இருக்குது, அதே மாதிரி நம்பர்ஸும் இருக்குது. ஸோ எத்தனை சிம்பிள் முன்னாடியும் பின்னாடியும் ஈவன் நம்பரோடு இருக்குது அப்படின்னு வந்து நம்மளை கேட்குறான். ஸோ புரியுதா ரைட். ஸோ இந்த இடத்துல டாலருக்கு முன்னாடி இருக்கிறதுன்னு கிடையாது. நான் டாலரை ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் ஒவ்வொரு சிம்பிளாக செக் பண்ணணும். ஸோ இப்போ லெஃப்ட்லேருந்து ரைட்டு தான் போகணும். ஸோ ரைட்லேருந்து லெஃப்ட் வந்து வரக்கூடாது. ஸோ புரியுதா ரைட்டு. ஸோ இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு அண்டுக்கு முன்னாடி என்ன இருக்குது 2 இருக்குது. ஸோ அப்போ ஈவன் நம்பர் தான். பின்னாடி ஈவன் நம்பர் இருக்கா இல்லையே. அடுத்ததாக பர்சன்டேஜுக்கு பின்னாடி ஈவன் நம்பர் பட் முன்னாடி எதுவும் இல்லை. அடுத்ததாக என்னது, ஸோ சிம்பிளை தான் பார்க்கணும் சரியா. ஸோ அப்போ பர்சன்டேஜ்லேருந்து அடுத்த அட்டுக்கு வந்துடுறேன். ஸோ அட்டுக்கு முன்னாடி 6 ஈவன் நம்பர் தான், பின்னாடி எதுவுமே இல்லையே. ஸோ அடுத்ததாக இது அண்டும் வந்து கிடையாது, ஏன்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது அட்டுங்கிற சிம்பிள். ஸோ அப்போ அதுவும் கிடையாது. ஸோ அடுத்ததாக ஆஸ்க்கு வரேன். ஸோ ஆஸ்க்கு முன்னாடி ஆட் நம்பரு, பின்னாடியும் ஆட் நம்பர். ஸ்டாருக்கு பின்னாடி ஈவன் நம்பரு பட் ஆனால் முன்னாடி ஆட் நம்பர். ஸோ அடுத்ததாக பாருங்கள், இங்கே ஒரு சிம்பிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த சிம்பிளுக்கு முன்னாடியும் ஈவன் நம்பர், பின்னாடியும் ஈவன் நம்பர் சரியா. ஸோ அப்போ இது தான் வரும் சரியா. ஸோ 1 வந்துருச்சு சரியா. அடுத்ததாக செக் பண்ணி பார்ப்போமா. ரைட், ஹாஸ்க்கு முன்னாடி மட்டும் தான் 7 இருக்குது, பின்னாடி எதுவும் இல்லை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்து ஃபாலோ ஆகுது. அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி ஹவு many such symbols, எத்தனை சிம்பிள் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியும் ஈவன் நம்பர், பின்னாடியும் ஈவன் நம்பர், ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் 4. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஷின் நம்பர் 20, 7 பாய்ஸ். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1 by 1 வந்து ஒன்று மேலே ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ சேம் ஆர்டரில் கிடையாது, வேறு ஆர்டரில் தான். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்கான் சரியா. ஸோ நம்ம டேரெக்டாக கொஷின் போட்டுக்கலாம். மொத்தம் 7 பாக்ஸ், 1 2 3 4 5 6 7. ஸோ 7 பாக்ஸ். D is kept
ஃப்ரம் த பாட்டம். ஸோ பாட்டம்லேருந்து மூணாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா டி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ டி இஸ் கெப்ட். சரியா, கெப்ட் ஃப்ரம் த பாட்டம். பாட்டம்லேருந்து மூணாவது இடம். சரியா, ஸோ அப்போ 1 2 3. ஸோ தேர்ட் பிளேஸில் தான் யார் இருக்கா? டி அப்படிங்கிறது இருக்காங்க. ஒன்லி த ஒன் பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் எஃப் அண்ட் ஏ. ஸோ எஃப்க்கும் ஏக்கும் இடையில ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. சரியா, ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம் இல்லையா? ஏக்கும் எஃப்க்கும் இடையில ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்குது. ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று வரும். ஓகே, ரைட். ஒன்லி த 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஜி அண்ட் இ. ஸோ ஜிக்கும் ஈக்கும் இடையில மூணு பாக்ஸ் தான் இருக்கான். சரியா, ஸோ அது இப்படி எழுதலாம். ஈக்கும் ஜிக்கும் இடையில என்ன இருக்குது? மூணு பாக்ஸ் தான் இருக்குது. பி இஸ் கெப்ட் இமீடியட்லி அபவ் த எஃப். ஸோ எஃப்க்கு இமீடியட் மேலே வந்து என்ன வரணும்? பி அப்படிங்கிறது வரணும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் எடுத்துட்டோம்னா இங்கே பி அப்படிங்கிறது வரும். சரியா, ரைட். இ இஸ் கெப்ட் ஆன் த ஒன் ஆஃப் த பொசிஷன் அபவ் டி. ஸோ டிக்கு மேலே தான் யார் வரணும்? இ அப்படிங்கிறது வரணும். ஸோ அப்போ இந்த கண்டிஷன் ஆட்டோமேட்டிக்காக வராது. ஸோ அப்போ இது மட்டும் தான் வரும். சரியா, அதை அப்படியே எடுத்து எழுதுவோமா? ரைட்டு, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ இ அப்படிங்கிறது இப்போ டாப் ரைட்டில் நான் எழுதுகிறேன். சரியா, ஸோ 1 2 3. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஜி அப்படிங்கிறது வரணும். ஸோ அப்போ இதுக்கு பாசிபிலிட்டி இல்லவே இல்லை. ஓகேவா, ரைட்டு. ஸோ அப்போ இதை எரேஸ் பண்ணிடுவோம். ஸோ இல்லை ஒரு ஸ்டெப் கீழே எழுதி பார்க்கலாமா? ஸோ ஈக்கு இடையில 3 பேர். சரியா, ஸோ ஈக்கும் ஜிக்கும் இடையில 3 பேர். ஸோ அப்போ இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா? எழுதுவோம். சரியா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்படி எழுதுவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கண்டிஷனில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணணும். ஸோ ஏபிஎஃப். ஸோ இதை சூஸ் பண்ணலாமா? ஸோ இப்போ நான் இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கண்டிஷனை எழுதுகிறேன். ஸோ இப்போ இங்கே எப்படி எழுதலாம்? ஸோ எஃப் இருக்கணும். சரியா, ஸோ இங்கே ஆல்ரெடி டி இருக்கா? ஓகே, எஃப் இருக்கணும். எஃப்க்கு மேலே பி இருக்குது. சரியா, ஸோ அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் இல்லாமல் ஏ வருது. ஸோ அப்போ இது செட் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ இதை வேறு மாதிரி ஏதாவது எழுத முடியுமா? எஸ், இது மூணுமே அடுத்தடுத்து இருக்குது. ஸோ 3 டேஷும் சேமாக இருக்க மாதிரி இடமே இல்லை. ஸோ அப்போ நம்ம இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம போட்டு பார்க்கலாம். ஸோ ஒர்க் ஆகும். ஸோ இப்போ பாருங்களேன். ஸோ இப்போ வந்து எஃப்க்கு மேலே பி. சரியா, டேஷு அப்புறம் ஏ. ஸோ அப்போ என்ன வரும்? இதை இப்போ இந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா எஃப்க்கு மேலே பிஏ, டேஷில் டி ஃபில் ஆயிடுது. ஸோ அடுத்ததாக இங்கே ஏ. ஓகே, இந்த இ டு ஜி எதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? எஸ், மேபி அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ எப்படின்னு பாருங்களேன். ஸோ இப்போது இந்த இடத்துல எழுதுனேன்னா, அதாவது இதுக்கு என்ன கண்டிஷன்? இ அப்படிங்கிறது டிக்கு மேலே இருக்கணும். ஸோ நான் இங்கே எழுதுனேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஈயை இன்னும் ஒரு ஸ்டெப் கீழே இறக்கி ஸோ இந்த இடத்துல எழுதிடுறேன். சரியா, ஈக்கு பார்த்தீங்கன்னா 3 கேப் விட்டு ஜி அப்படிங்கிறது இருக்குது. சரியா, ஸோ இப்போ நான் முதல்ல போட்டேன் இல்லையா, அந்த எஃப்க்கு மேலே பி, அந்த கண்டிஷன் இங்கே செட் ஆகுதான்னு பார்க்கலாமா? ஸோ செட் ஆகும் பாருங்களேன். ஸோ எஃப்க்கு மேலே பிஏ. சரியா, ஸோ டேஷ் இருக்க இடத்துல இ இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு கீழே ஏ வந்துடுது. ஸோ இந்த இடத்துல டி இருக்கா? ஓகே, ஸோ மீதி எந்த லெட்டர் வரலன்னு பாருங்கள். ஸோ ஏ பி சி வரவே இல்லை. ஸோ அப்போ சி தான் இங்கே. ஸோ வந்துடுச்சிங்க ஆன்சரு. ஸோ இப்போ பாருங்கள், ஹவு many பாக்ஸஸ் ஆர் கெப்ட் above இ அண்டு சி. சரியா, ஸோ இங்கே பாருங்கள், நம்ம கண்டுபிடிக்கிறதுலே ட்விஸ்ட் வச்சுருந்தது இந்த சி தான். ஸோ சிக்கும் ஈக்கும் இடையில எத்தனை பாக்ஸ் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ ஏடி 2 பாக்ஸ். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? கொஷின் நம்பர் 21. ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு லாஜிக்கை ஃபாலோ பண்ணுது. அதே லாஜிக்கை ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த ஆப்ஷன் வந்து எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா, ஸோ ஈஸி தானே இது. நம்பர் சீரீஸ் மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா லெட்டர் சீரீஸ். ஸோ பி 2லேருந்து 6 ஆயிருக்கு. ஸோ 6லேருந்து 10 ஆயிருக்கு. 10லேருந்து 14 ஆயிருக்கு. ஸோ 14லேருந்து 18 ஆயிருக்கு. ஸோ இப்போ 18லேருந்து என்ன ஆயிருக்கணும்? 22 ஆயிருக்கணும். சரியா, ஸோ 4 நாளாக இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? அப்போ 22னா என்னது? 22னா என்னது? ஸோ 22னா வி. சரியா, ஸோ வியில் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆப்ஷன் ஒன்று தான். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் அ ரைட் ஆன்சர். ஸோ புரிஞ்சுதா? கொஷின் நம்பர் 22. Which of the following number should be interchanged to make the given equation correct? சரியா, ஸோ இதை வந்து கரெக்டாக மாற்றணும். சரியா, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்துட்டால் என்ன பண்ணுறது? ஸோ ஆக்சுவலாக டிவைட் எங்கே இருக்கோ அதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ டிவைட் எங்கே இருக்குது? இங்கே தான் 84 / 7 இருக்குது. ஸோ அப்போ இந்த நம்பரில் ஏதாவது மாற்றலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7க்கு பதிலாக 21. ஸோ இப்போ 21 வந்து 84 டிவைட் பண்ணுமானா பண்ணும். ஸோ அப்போ அது இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஸோ 21 × 4. ஸோ ப்ளஸ் 84 / 21. ஸோ இன்ட்டு 2 மைனஸ் 15 × 5 75 வரும். ஸோ ப்ளஸ் 42. ஸோ ஈக்குவல் டு 105 வருதான்னு செக் பண்ணணும். சரியா, ரைட். ஸோ இது ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஃபஸ்ட்டு என்னென்னு பாருங்கள். ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50னா 25. ஸோ 25 ஒரு 8 அப்போ 33. ஸோ -33ன்னு வருது.
ஸோ இங்கே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன வரும்? ஸோ 4 தடவை அப்படின்னு வரும். ஸோ 4 × 2 8 வரும். ஸோ 21 × 4 ஒரு 84. ஸோ 84 + ஒரு 8. ஸோ அப்போ எவ்வளோ வருது? 92. ஸோ 92 - 33னா அது 105 வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அப்போ இந்த ஆப்ஷன் இல்லை. சரி, இப்போ அடுத்த ஆப்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி டிவைடே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ 84 42. ஸோ இதை இப்போ ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 84 இருக்கிறதுல 42 போடுறோம். ஸோ 7ஆல் டிவைட் ஆகுமா? டிவைட் ஆகும். 6 டைம்ஸ் வரும். ஸோ அப்போ அந்த ஆப்ஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்? 21 × 4. ஸோ 21 × 4 என்னது? 84. ஸோ ப்ளஸ் 84 / 7 இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா 42 போட்டுக்கணும். ஸோ 42 / 7. ஏன்னா 84ஐயும் 42ஐயும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். ஸோ × 2 - 75 + ஒரு 84 அப்படின்னு வந்து போட்டுக்கோங்க. 42 இருக்கிறதுல என்ன பண்ணணும்? 84னு போட்டுக்கணும். ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா +9. ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 6 × 2 வந்து 12. ஸோ அப்போ 84 ஒரு 12, அப்போ எவ்வளோ? 96. ஸோ 96 + ஒரு 9 வந்து பார்த்தீங்கன்னா 105. ஸோ which is equal to 105. ஸோ சொன்ன மாதிரி வந்துருச்சா? அவ்வளோதாங்க. இந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைம் டேக்கன். ஸோ அதனால் இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே ப்ரீடிஃபைண்டாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் டேக்கனு. ஸோ அடுத்த ரவுண்டில் வரணும். ஸோ இந்த ரவுண்டில் நம்ம முடிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடணும். சரியா? மார்க் ஃபார் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அடுத்ததாக சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். கொஷின் நம்பர் 23. சரியா? ஃப்ரம் அப்படிங்கிறது இப்படி கோட் பண்ணியிருக்கான். மோருங்கிறது இப்படி கோட் பண்ணியிருக்காங்க. சரியா? கோட் அப்படிங்கிறதுல ஓகே, கோட் ஃபார் ஈயோட கோட் என்னன்னு நம்மளை கேட்குறான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்போ டேரெக்டாக ஈயை பார்த்துட்டு ஈன்னு சொல்லி 4ன்னு போட்டக்கூடாது. சரியா? ஸோ இங்கே பாருங்கள், 4ன்றது ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ வந்து என்ன பண்ணணும்? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ என்ன காமனாக இருக்குது? ORM 3மே காமனாக இருக்குது. அதே மாதிரி நம்பரை பாருங்கள். ஸோ 4935. ஸோ 3154. ஸோ இதில் எதெல்லாம் காமனாக இருக்குது? 3 4 அதே மாதிரி 5. ஸோ 3 5 4. ஓகேவா? ரைட். ஈக்கு கேட்டிருக்கான். ஸோ இங்கே இருக்கா, இங்கே இருக்கா? ஸோ இங்கே தான் இருக்குது. அப்போ ரெண்டாவதுல எது மிச்சம் இருக்குது? 1. ஸோ அப்போ 1 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 3 1 தான் ஆன்சர். புரியுதா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஃபிக்ஸட் கோடிங்கில் டேரெக்டாகவே இதுதான் அப்படின்னு வந்து டக்குன்னு நிறைய பேர் சூஸ் பண்ணி தப்பு பண்ணிடுவீங்க. சரியா? இந்த இடத்துல ஆப்ஷனில் கொடுக்கல, அதனால் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிச்சிருப்பீங்க. கொடுத்துருந்தா கம்முன்னு அதை போட்டு அடுத்து போயிருப்பீங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் போகிறேன். கொஷின் நம்பர் 24. ஸோ Brinda starts from the point A and drives 19 km towards the west. She then takes a left turn and drive at 22 km, turns left and drives 25 km. She take a final left turn, drive 22 km and stops at the point P. So how far the shortest distance and towards which direction? சரியா? towards which direction she drives to reach point A again. So all turns are 90-degree turns only unless specified. சரிங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்கான்? ஆக்சுவலாக இது வந்து ஒரு பியூர் டைரக்ஷன் பேஸ் பண்ண ஒரு கொஷின். ஸோ டைரக்ஷன் கொஷின் வந்துருச்சுனாலே நார்த்து சவுத்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டை ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக கை போயிடும். பட் ஆனால் தெரியல அப்படின்னா சரியா? ஸோ தப்பாக போட்டுறாதீங்க. இந்த மாதிரி ஒரு 2 செகண்ட் கூட ஆகாது, எழுதி வச்சுக்கோ. ஓகே, ரைட். ஸோ அதனால் எனக்கு தெரியலன்னா இல்லை, நான் உங்களுக்காக சொல்கிறதுக்காக தான் எழுதுனேன். சரியா? ஸோ நான் வேணா இதை கூட அழைச்சிட்றேன். ஓகே, இப்போ பாருங்கள். Brinda starts from the point A. ஸோ பாயிண்ட் ஏன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்லேருந்து Brinda அப்படிங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பாயிண்ட் ஏலேருந்து டிரைவ்ஸ் 19 km டுவார்ட்ஸ் வெஸ்ட். ஸோ வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி ஒரு 19 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா யார் வரா? Brinda அப்படிங்கிறவங்க வராங்க. she then takes a left turn. ஸோ இங்கேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறாங்க. ஸோ லெஃப்ட் டேர்ன்னா இந்த பக்கம் தானே? ஓகே. ஸோ லெஃப்ட் டேர்ன் எடுத்து 22 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வராங்க. தென் அதுக்கப்புறம் ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறாங்க. ஸோ அந்த லெஃப்ட் டேர்னும் 90 டிகிரின்னு கொஷினில் கொடுத்துட்டான். ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ லெஃப்ட் டேர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 25 கிலோமீட்டர். ஸோ 25 கிலோமீட்டர் வரைக்கும் போகிறாங்க. சரியா? ஸோ எத்தனை கிலோமீட்டர்? 25 கிலோமீட்டர். தென் ஷி டேக்ஸ் ஃபைனலாக ஒரு லெஃப்ட் டேர்ன் எடுக்கிறாங்களாம். ஸோ அதை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க? ஒரு 22 கிலோமீட்டர் வந்துடுறாங்க. ஸோ அப்போ எங்கே? கரெக்டாக இங்கே வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த டிஸ்டன்ஸும் சரியா? ஸோ இந்த டிஸ்டன்ஸும் நமக்கு சேமாக இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா அதே 22 கிலோமீட்டர். ஸோ கரெக்டாக வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ ஸ்டாப்ஸ் அட் பாயிண்ட் பி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் பி. ஹவு ஃபேர் த ஷார்ட் டிஸ்டன்ஸ் டுவார்ட்ஸ். சரியா? ஸோ இந்த ஏக்கும்
பிக்கும் இருக்கக்கூடிய அந்த ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ ஆக்சுவலாக இங்கே டுவார்ட்ஸ் ஏன்னு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், டுவார்ட்ஸ் ஏன்னு வந்திருக்கும். ஸோ பிக்கும் ஏக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சரியா? மொத்தமாக 25 கிலோமீட்டர்னு நமக்கு தெரியும். அதிலேருந்து 19 கிலோமீட்டர் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 6 கிலோமீட்டர்னு தெரிஞ்சு போச்சு. சரியா? ஸோ இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து, சரியா, இந்த பாயிண்ட்லேருந்து ஏக்கு போகிறதுக்கு எந்த டைரக்ஷனை நோக்கி போகணும்? வெஸ்ட் டைரக்ஷனை நோக்கி போகணும். அது எத்தனை கிலோமீட்டர்? 6 கிலோமீட்டர். ஸோ 6 கிலோமீட்டர் அப்படின்னு வந்து வந்துருச்சு. சரியா? ஸோ நான் இங்கே எப்படி 25 போட்டேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த லென்த்லேருந்து இந்த லென்த் வரைக்கும் 25 கிலோமீட்டர் அப்படின்னா, இதிலேருந்து இது வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 19 கிலோமீட்டர்னு கொடுத்துருக்கான். ஸோ அப்போ 25 19 மைனஸ் பண்ணால் மீதி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் கிடச்சிடும் இல்லையா? ஸோ அதே மாதிரி கிடச்சிருச்சு. ஸோ 6 கிலோமீட்டர். அது ஈஸ்டா வெஸ்ட்டா? சரியா? ஸோ இந்த நின்ன பாயிண்ட்லேருந்து டுவார்ட்ஸ் ஏவை நோக்கி போகிறாங்க. ஸோ அப்போ ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் வெஸ்ட் இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல கொஷின். அடுத்த கொஷின் போகிறேன். கொஷின் நம்பர் 25. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராஃபை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஒரு கொஷின். ஸோ இந்த கிராஃப் தெரியுதா உங்களுக்கு? ஒன் செகண்ட். கொஷின் நம்பர் 25. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேட்டா இன்டர்பிரேஷன் ரிலேட்டடாக வர வேண்டிய ஒரு கொஷின். ஸோ அது ரீசனிங்லேயே கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்? ஆக்சுவலாக இந்த டயக்ராம் இருக்குல்ல, ஸோ அது இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஓகே. ஸோ இங்கே பாருங்கள், மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்ஸ். ஸோ என்னென்ன டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்குது? காரு, பைக்கு, கம்பெனி, மெட்ரோ, அதர்ஸ் இதெல்லாமே இருக்குது. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் கார் யூஸ் பண்ணாங்க, பைக் யூஸ் பண்ணாங்க, கம்பெனி பஸ் யூஸ் பண்ணாங்க, மெட்ரோ யூஸ் பண்ணாங்க, மற்ற விஷயத்தெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம். நம்மகிட்ட கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னென்னா, வாட் இஸ் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் ஹூ யூஸ்டு த பைக் டு த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் யூஸ்டு மெட்ரோ. ஸோ மெட்ரோ யூஸ் பண்ணவங்களும் அதே மாதிரி பைக் யூஸ் பண்ணவங்களுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ. சரியா? ஸோ இவங்க என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்க? பைக்குக்கும் மெட்ரோக்கும் இருக்கக்கூடிய ஆர்டர் கேட்டிருக்கான். ஸோ இப்போ பைக் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனை? 300. அதே மாதிரி மெட்ரோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் எத்தனை? 150. ஸோ அப்போ 300ங்கிறது தான் பைக். ஏன்னா ஃபஸ்ட்டு பைக் தான் கொடுத்துருக்கான். பைக் டு த நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸ் யூஸ்டு த மெட்ரோ. ஸோ மெட்ரோ 150. ஸோ அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2:1 அப்படின்ற மாதிரி கிடைக்கும். ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரி, இப்போது இந்த ரீசனிங் செஷன் எப்படி இருந்தது? ஸோ அதை வந்து இவ்வளோ தூரம் கடைசி வரைக்கும் நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஸோ நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ரீசனிங் செஷன் எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ கமெண்ட் பண்ணால் தான் தெரியும் எத்தனை பேர் வந்து கடைசி வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே நம்ம கொடுக்குற கண்டென்ட் யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் எனக்கு தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸோட சொல்யூஷன் இல்லை, இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சுது. சரியா? ஸோ அதனால் இது ரொம்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ தென் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, தென் அதுக்கப்புறம் ஒரு லைக் போட்டுக்கோங்க. சரியா? ஸோ இது மாதிரி ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்க்கு வீடியோ வரும். ஓகே.